ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னாலே ஏகப்பட்ட விஷயம் தோணும். சந்தோஷமா இருக்கும், குழப்பமா இருக்கும், சந்தேகமா இருக்கும், என்னென்னவோ தோணும். இதுவே நீங்க ஒரு குழந்தைய தத்தெடுக்க போறீங்க அப்படின்னா சொல்லவே வேணாம், என்னென்னவோ தோணும். அதுவே அந்த குழந்தைக்கு ஒரு கதை இருக்குன்னு தெரிய வந்ததுன்னா, அந்த கதை கொடூரமான கதையா இருந்ததுன்னா, அந்த கொடூரத்துக்கு காரணம் அந்த குழந்தை தானே தெரிய வந்ததுன்னா, அந்த குழந்தையால உங்க குடும்பத்துக்கே ஆபத்துன்னு தெரிய வந்ததுன்னா எப்படி இருக்கும்? வெல்கம் டு ஃபைண்ட் எக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஆர்ஃபன். 2009 வெளிவந்த படம். கேட்டும் ஜானும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. எதுக்கு போறாங்க? அவங்களுக்கு 3வது குழந்தை பிறக்க போகுது. நர்ஸ் கேட்ட ஒரு வீல் சேர்ல தள்ளிட்டு போறாங்க. போற வழியெல்லாம் கேட் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா சொல்லிட்டு வராங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் பிறக்க போற குழந்தைக்கு ஜெசிகான்னு பேர் வைக்க போறேன், அப்படி இப்படின்னு என்னென்னோ சொல்லிட்டு வராங்க. பாதி வழியில அவங்களுக்கு கீழே ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது. போற வழியெல்லாம் ரத்தம். அவங்களை கொண்டு போய் ஆபரேஷன் தியேட்டர்ல சேர்க்கறாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி வினோதமா நடந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல நர்ஸ் சொல்றாங்க, சாரி உங்க குழந்தை இறந்துருச்சு. என் குழந்தை உயிரோட தான் இருக்கு, எனக்கு அசைவுகள் நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடக்கும்போது ஜான் பக்கத்துல உட்காந்து மிக்சர் திங்கிற மாதிரி வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. இங்க பாருங்க, உங்க குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு கத்திக்கிட்டு திடுக்குன்னு எந்திக்கிறாங்க கேட். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ரியாக்ஷன், கனவா மாதிரி கனவு அவங்களுக்கு அடிக்கடி வரும் போல இருக்கு. அப்படி சோகமா இருக்கிறாங்க, டேப்லெட் சாப்பிட்றாங்க, உட்காந்துடுறாங்க. அடுத்த நாள் இது எல்லாத்தையும் அவங்களோட மனநல மருத்துவர்கிட்ட சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீ எப்பவுமே அந்த குழந்தைய பத்தி யோசிச்சுட்டு இருக்க, அதனால உனக்கு இந்த கனவாவே வந்துகிட்டே இருக்கு, சோ அதை பத்தி நீ நினைக்கிறத நிப்பாட்டு அப்படின்றாங்க. உடனே கேட்டு சொல்றாங்க, ஆமா போன வாரம் கூட நான் வந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு சாராய கடையை பார்த்துட்டேன், உள்ள போலான்னு தோணுச்சு, ஆனா நான் போல, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். உடனே இந்த டாக்டர், வாவ் சூப்பர், நீ போகணும்னு நினைச்ச, தப்பில்ல, பரவாயில்ல, ஆனா நீ போகல, யூ ஆர் மை கேர்ள் அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளுறாங்க கேட்ட. அங்க இருந்து கேட்டு கிளம்பி நேரா போறாங்க. எங்க போறாங்க? ஸ்கூலுக்கு போறாங்க. எதுக்கு போறாங்க? அவங்க பொண்ணு மேக்ஸ பிக்கப் பண்ண போறாங்க. அந்த குழந்தைக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. மேக்ஸ் ஹாப்பியா வந்து, மம்மி உங்களுக்காக ஒரு டிராயிங் பண்ணிருக்கேன் அப்படின்னு குழந்தை கேட் கிட்ட காமிக்கிறாங்க. கேட்டும் அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா வராங்க. ரெண்டு பேரும் ஜாலியா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. போற வழியில சிக்னலை ஸ்டாப் பண்றாங்க. ஆப்போசிட்ல ஒரு பிரெக்னன்ட் லேடி கிராஸ் பண்றாங்க. கேட்டு அந்த லேடியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பின்னாடி ஒருத்தன் நொய்யின்னு ஹார்ன் அடிச்சுனே இருக்கிறான். அதை கேட்டு சிக்னல் கவனிக்காம கேட் கிளம்புறாங்க. ஆப்போசிட்ல ஒரு ட்ரக் வருது, சடனா பிரேக் போட்டு நிப்பாட்டுறாங்க. பார்த்தா சிக்னல் இன்னும் ரெட்ல தான் இருக்கு. அப்புறம் என்னத்துக்கு அவன் நோயின்னு இருந்தான்? உங்களுக்கு இப்படி நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த எல்லா சம்பவத்தையும் தாண்டி கேட்டும் மேக்ஸும் வீட்டுக்கு வராங்க. கேட் சூப்பரா பியானோ வாசிக்கிறாங்க. மேக்ஸ் கீழே தும்முன்னு பாஸ்கெட் பால் விளையாடுது. அந்த வானரத்தை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு இரிட்டேட் ஆன கேட் ஆவேசமா போறாங்க. செம்ம கத்துறாங்க நம்ம மேக்ஸை பார்த்து. கொஞ்ச நேரத்துல வானரங்கள் ஆயிடுச்சு. என்னாச்சு? ஹஸ்பண்ட் ஜான் வந்தாச்சு, பையன் டேனியல் வந்தாச்சு தெரிகிறாங்க நம்ம கேட். அன்னைக்கு நைட் ஜானும் கேட்டும் பேசிக்கிறாங்க. கேட் ஜான் கிட்ட சொல்றாங்க, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, என்னென்னவோ தோணுது, இதுக்கு முன்னாடி எனக்கு எப்ப இந்த மாதிரி இருந்ததுன்னா ஜெசிகா பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்தது. உடனே ஜான், ஓ பேபி நீ எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறியா, வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு ஜான். உடனே கேட், நீ தெரியாம கூட அப்படி யோசிக்காத, நான் உனக்காக பண்ணல, நான் ஜெசிகாக்காக வச்சிருந்த அன்பும் பாசமும் இல்லாம தவிக்கிற ஏதாவது ஒரு குழந்தைக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் இதை தத்தெடுக்கிற பிளானே அப்படின்னு சொல்றாங்க நம்ம கேட். இதை கேட்டு நோஸ் கட் வாங்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி சிரிக்கிறாரு நம்ம ஜான். அடுத்த நாள் செயின்ட் மரியானா ஹோம் ஃபார் கேர்ள்ஸ். அங்க போறாங்க கேட்டும் ஜானும். அங்க சிஸ்டர் அபிகேல் அவங்கள வெல்கம் பண்றாங்க. ஃபுல்லா சுத்தி காட்டுறாங்க. கேட்டும் அபிகேலும் எல்லா பொண்ணுங்களையும் பார்த்துட்டு இருக்காங்க. தனியா சுத்தி திரிறாரு நம்ம ஜான். எங்கேயோ ஒரு பாட்டு சத்தம் கேக்குது. அந்த பாட்டு சத்தத்தோட ஈர்ப்புல அப்படியே ஃபாலோ பண்ணி போறாரு நம்ம ஜான். பார்த்தா ஒரு பொண்ணு சூப்பரா பெயிண்டிங் வரைஞ்சு பாடிக்கிட்டு இருக்கா. கிட்ட போயிட்டு, வாவ் இதெல்லாம் நீ வரைஞ்சதா அப்படின்னு ஜான் கேக்குறாரு. ஆமா அப்படின்னு ஒரு கேரக்டர் திரும்புது. யார் அது? அதுதான் நம்ம எஸ்தர். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறா. நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஜாயின் பண்றாங்க அபிகேலும் கேட்டும். கேக்குறாங்க, இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? உடனே எஸ்தர் சொல்றா, எனக்கு இங்க நிறைய நேரம் இருக்கு, ரொம்ப போர் அடிக்கும், நானே தான் கத்துக்கிட்டேன். உடனே கேக்குறா, ஏன் கீழே நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்களே, அவங்களோட போய் விளையாடலாமே. அதுக்கு எஸ்தர் சொல்றா, இல்ல அது வேலைக்கே ஆகாது, யாருக்குமே என்ன பிடிக்காது, என் கூட பேசவே மாட்டாங்க, நான் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கேன்னு நினைப்பாங்க. உடனே கேட் சொல்றாங்க, தப்புன்னு சொன்னா மாத்திக்கலாம், டிஃப்ரெண்ட்னு சொன்னா அது ஒன்னும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க கீழே போய் எஸ்தரை பத்தி அபிகேல் கிட்ட கேக்குறாங்க. அபிகேல் அவங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. எஸ்தருக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி எல்லாம் எதுவும் இல்ல. அவங்க ஒரு ரஷ்யன் பார்ன், அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலியோட அமெரிக்கா வந்து செட்டில் ஆகுறாங்க. ஃபேமிலி ஃபுல்லா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. பொழைச்சது எஸ்தர் மட்டும் தான். அதுக்கப்புறம் அவங்க இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இதுதான் அவளோட ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றாங்க. ஓ அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா எஸ்தர் அடாப்ட் பண்ணிட்டு கேட்டும் ஜானும் வீட்டுக்கு போறாங்க. கார்ல ஏறி உட்காந்ததும் கேட் மேக்ஸ பத்தியும் டேனியலை பத்தியும் எஸ்தர் கிட்ட சொல்றாங்க. எஸ்தரும் சைகை மொழியில ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் கேட் கிட்ட இருந்து கத்துக்கிறா. வீட்டுக்கு போய் இறங்குனதும் கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் மேக்ஸ் கிட்ட இறக்குறா. மேக்ஸ் இம்ப்ரெஸ் ஆயிட்டா. உள்ள போனதும் பாட்டியம்மா கிட்டையும் பழங்காலத்து ஸ்டைல்ல ஹலோ சொல்றா. பாட்டியம்மா விக்கெட்டும் அவுட். டேனியலுக்கு இவ ஓவர் சீன் போடுறத பார்த்து சுத்தமா பிடிக்கல. இவ ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கா அப்படின்ற டவுட்டும் கூட. அதுக்கப்புறம் எஸ்தர் பியானோவை பாக்குறா. வாவ் பியானோ, உங்ககிட்ட பியானோ இருக்கா? கேட்டும் எக்ஸைட் ஆயிட்டு, ஆமா நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்றா. எஸ்தரும் ஓகே சொல்லிட்டா. அதுக்கப்புறம் எல்லாரும் எஸ்தருக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க. இது எதுவுமே டேனியலுக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் பாட்டுட்டு கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கான். யாருமே கண்டுக்கல. செம்ம கடுப்பாயிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ்
ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு ட்ரீ ஹவுஸ்க்கு போயிடுறான். அங்கதான் எப்பயுமே அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. அன்னைக்கு ராத்திரி செம்மையா இடியுடன் கூடிய மழை பெய்யுது. எஸ்தர் மேக்ஸை கூட்டிட்டு அம்மா அப்பா ரூமுக்கு போறா. அங்க போயிட்டு எங்களுக்கு பயமா இருக்கு, நாங்க இங்க தான் தூங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பா பக்கத்துல தான் படுப்பேன் அப்படின்னு கத்திக்கிட்டே அப்பா பக்கத்துல போய் படுத்துக்கிறா. அடுத்த நாள் காலையில எல்லாரும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகுறாங்க. எஸ்தர் கழுத்துல ஒரு பேண்ட், கையில ஒரு பேண்ட், அது எப்பயுமே யூஸ்வலா அவ போடுறது. அதை போட்டுட்டு அவ கீழே வரா. அவ ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு மேக்ஸும் டேனியலும் சிரிக்கிறாங்க. கேட் எஸ்தர் கிட்ட சொல்றாங்க, இது ஸ்கூலுக்கு போட்டுட்டு போற ட்ரெஸ் கிடையாதே அப்படின்னு கேட் சொல்றா. உடனே எஸ்தர், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நீங்க தானே சொன்னீங்க டிஃப்ரெண்டா இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். ஓகே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே விட்டுடுறாங்க. அப்படியே எஸ்தர் ஸ்கூலுக்கு போறா. ஸ்கூலுக்கு போனதும் டீச்சர் எஸ்தர் கிளாஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாங்க. எல்லாரும் அவ ட்ரெஸ்ஸை பார்த்து சிரிக்கிறாங்க. அதுல பிரெண்டான்னு ஒரு பொண்ணு அவளை பார்த்து செமையா காமெடி பண்ணி விட்டுடுறான். அவளை பார்த்து எஸ்தர் ஒரு லுக்கு விடுது பாருங்க, செம முறைச்சு விட்டுடுது. அன்னைக்கு ஈவினிங் எஸ்தரும் மேக்ஸும் ஒரு ஃப்ரோசன் லேக் மேல விளையாண்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து டென்ஷனான கேட் கத்திக்கிட்டே ஓடி வராங்க. அங்க விளையாடாதீங்க, அது ரொம்ப ஆபத்தானது, உடஞ்சிடுச்சுன்னா தண்ணிக்குள்ள போயிடுவீங்க அப்படின்னு கத்துறாங்க. இதை கேட்டு எஸ்தரும் மேக்ஸும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. பக்கத்துலயே டேனியல் ஒரு பிளேயிங் கன் வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். அவங்க கிட்ட போறாங்க. டேனியல் தெரியாதனமா ஒரு பிஜியனை ஹிட் பண்ணிடுறான். அந்த பிஜியன் கீழே விழுந்துடுது. 3 பேரும் அந்த பிஜியன் கிட்ட போய் பாக்குறாங்க. அது துடிச்சிட்டு இருக்கு. எஸ்தர் உடனே ஒரு பெரிய கல்லை கொடுத்துட்டு, அது துடிக்கிறதுக்கு காரணம் நீதான், நீ ஏன் உன் கையால அதை கொன்னுடு அப்படின்னு சொல்றா. உடனே டேனியல் சொல்றான், இல்ல நான் அது தெரியாம பண்ணிட்டேன், என்னால அதை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்றான். சரி நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஜியனை ஒரே அடி. இதை டேனியலும் எதிர்பார்க்கல, மேக்ஸும் எதிர்பார்க்கல. டைரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா நெகட்டிவ் சைடு நோக்கி பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த எஸ்தர் கேரக்டர். அன்னைக்கு நைட்டு கேட் எஸ்தரோட ட்ரால ஏதோ செக் பண்ணிட்டு இருக்கா. செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ண முடியல. என்னன்னு பார்த்தா உள்ள ஒரு பைபிள் இருக்கு. பைபிளை பார்த்துட்டு இருக்கும்போது அதுல யாரோட போட்டோவும் இருந்திருக்கு. யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே எஸ்தர் வந்துட போறா அப்படின்னு சொல்லி டக்குன்னு வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா பின்னாடி இருந்து எஸ்தர் பார்த்துட்டு தான் இருந்திருக்கா. அடுத்த நாள் காலையில எஸ்தர் ஸ்கூலுக்கு போறா. ஸ்கூலுக்கு போன உடனே ஆப்போசிட்ல டேனியல் வரா. வேணும்ட்டே எஸ்தரோட புக்ஸ் எல்லாம் தள்ளி விட்டுட்டு பார்த்து போறியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிட்டே இருக்கான். அவ புக்ஸ் எல்லாம் எடுக்கும் போது பிரெண்டா எப்பவுமே எஸ்தரை பார்த்து காமெடி பண்ணிட்டே இருப்பாள். அவ அந்த புக்ல இருந்து ஒரு புக் எடுக்கிறா. என்ன இது பைபிளை வச்சு சுத்திட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்றா. அதுக்கப்புறம் எஸ்தரும் பிரெண்டாவும் அந்த புக்கை மாறி மாறி பிடிச்சி இழுக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்ல அந்த புக்கு கீழே விழுந்து எல்லா பேஜஸும் கீழே கொட்டிடுது. சுத்தி இருந்த எல்லாரும் சிரிக்கிறாங்க எஸ்தரை பார்த்து. அதுக்கப்புறம் இது என்ன கழுத்துல நாய்க்கு போடுற காலர் மாதிரி போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை டச் பண்றா. அந்த நேரம் எஸ்தர் கத்துன்னு கத்துறா. சுத்தி இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க எஸ்தரை. அன்னைக்கு ஈவினிங் கேட் எஸ்தருக்கு பியானோ லெசன்ஸ் எடுக்கிறாங்க. எஸ்தர் வாசிச்சு முடிக்கும் போது, ஓ நீ நல்லாவே வாசிக்கிற அப்படின்னு கேட் சொல்றாங்க. இல்ல நான் 11 மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு எஸ்தர் சொல்றாங்க. பரவாயில்ல போக போக சரியா போயிடும் அப்படின்னு கேட் சொல்றாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு இருக்கும் போது கேட் எஸ்தர் கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்தது நான் கேள்விப்பட்டேன். உடனே எஸ்தர் சொல்றா, அதை பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு கேட் வந்து ஒரு டைரி காமிக்கிறாங்க. அதுல அவங்களோட வெட்டிங் போட்டோ இருக்கு, டேனியல் போட்டோ இருக்கு, மேக்ஸோட குட்டி வயசு போட்டோ இருக்கு, எஸ்தரோட போட்டோவும் இருக்கு. நீயும் ஃபேமிலியில ஒருத்தி ஆயிட்ட அப்படின்னு கேட் சொல்றாங்க. உடனே எஸ்தர் கேட்கறா, அப்ப ஜெசிகா யாரு அப்படின்னு எஸ்தர் கேட்கறா. கேட்டுக்கு செம்ம ஷாக். உடனே எஸ்தர் சொல்றா, இல்ல மேக்ஸ் ஜெசிகா பத்தி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. உடனே கேட் வந்து எஸ்தரை கார்டனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு அழகான ஒயிட் ரோஸ் செடி இருக்கு. அது காமிச்சிட்டு கேட் வந்து எஸ்தர் கிட்ட சொல்றான், ஜெசிகா வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டா, அவளோட அஸ்தியை இதுல தான் போட்டிருக்கேன், இந்த செடி வளரும் போது அவளும் எங்க கூட சேர்ந்து வளர்ற மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்னு கேட் எஸ்தர் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட எஸ்தருக்கு ஒரே ஃபீலிங், உலகத்துல நீங்க தான் பெஸ்ட் மாம், ஜெசிகா மட்டும் உயிரோட இருந்திருந்தா அவ ரொம்ப லக்கியா ஃபீல் பண்ணி இருந்திருப்பா அப்படி இப்படின்னு ஏதோ ஃபீல் பண்ணது நம்ம எஸ்தர். இதை கேட்டு இன்னும் ஃபீல் ஆகுது. நீ இப்ப சொன்னியே ஒரு வார்த்தை, அது எனக்கு ரொம்ப பெரிய வார்த்தை அப்படின்னு கேட் ஃபீல் பண்ண. 2 பேரும் மாறி மாறி ஃபீலிங்ஸ் மலையா பொழிஞ்சுன்னு இருக்கும்போது இந்த ஃபீலிங் அப்படியே கொண்டு போய் ஹஸ்பண்ட் ஜான் கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வேற மாதிரி ஃபீல் பண்ணி இருக்கும்போது தள்ளி நின்று பார்த்துருச்சு நம்ம எஸ்தர் பார்த்துட்டதை இவங்க 2 பேரும் பாக்குறாங்க. அந்த சீனே ஒரு மாதிரி பப்பி ஷேம் ஆயிடுச்சு நம்ம கேட்டுக்கும் ஜானுக்கும். இந்த பப்பி ஷேம் மொமெண்ட்டை நான் எப்படி டீல் பண்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில கேட் எஸ்தர் ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு முழிக்கிறாங்க. உடனே எஸ்தர், எனக்கு எல்லாம் தெரியும் இதுதானே அப்படின்னு பளிச்சுன்னு ஓப்பனா பேசிட்டாங்க. ஓ மை காட், எனக்கு இப்ப என்னவோ கேட்டுச்சு, அது இவதான் சொன்னல அப்படின்னு கேட்டோட மைண்ட் வாய்ஸ். கேட்டுக்கு ஒரே ஷாக். கேட்டுக்கு எப்பவுமே ஷாக் தான். அந்த ஷாக் அப்படியே கொண்டு போய் ஜான் கிட்ட சொல்றாங்க. ஜான் அதை கேட்டுட்டு ஆத்தாடி அப்படிங்கிறாரு. ஆத்தாடியாவது காத்தாடியாவது என்னையா பண்ணலாம் சொல்லியா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ஜான், ஏன் நீ தான் சொல்றது அப்படின்னு கேட்கறதுக்கு கேட் உடனே சொல்றாங்க, நான் எப்பயுமே கவுன்சிலிங்க்கு ஒரு டாக்டர் கிட்ட போவேன்ல, அந்த டாக்டர் கிட்ட நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. கேட், புறாவுக்கு எல்லாம் போறா, ஒரு வார்த்தை தானே விட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லி கேட்ட அமுச்சு விட்டுறாரு ஜான். அடுத்த நாள் சாயங்காலம் பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு ஜான் பார்க்குக்கு போறாரு. அங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வராங்க. ஹேய் ஜான், எப்படி இருக்கே, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்றாங்க. வாங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறாரு. உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு ஹெல்ப் வேணும், ஒரு சேரை கொண்டு போய் மேல போனோம் அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிறத எஸ்தர் கவனிக்கிறா. அவங்க பேச்சும் செய்யும் நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே அப்படின்னு ஒரு மார்க்கமா கவனிக்கிறா. அந்த நேரம் பிரெண்டா பார்க்குக்கு வரா. பிரெண்டா யாரு, ஸ்கூல்ல எப்பயுமே எஸ்தரை காமெடி பண்ணிட்டே இருப்பால அந்த பிரெண்டா உள்ள வரா. எஸ்தர் அவளை பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. பிரெண்டா அதுக்கப்புறம் வேற ஏதோ விளையாண்டுட்டு வரா. அப்பயும் எஸ்தர் முறைச்சிட்டு இருக்கா. திரும்ப வேற ஏதோ விளையாண்டுட்டு வரா. இவ எங்க போயிருப்பா, சரி அவ எங்கேயாவது போயிருப்பா, நம்ம போய் ஸ்லைட் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெண்டா ஸ்லைட் மேல ஏறா. பின்னாடி இருந்த எஸ்தர் பிரெண்டாவை ஒரே தள்ளு. பிரெண்டா கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிட்டா. இது எல்லாத்தையும் தள்ளி நின்று பாக்குறா மேக்ஸ். அன்னைக்கு ராத்திரியே கூட்டுறா
பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி நம்ம ஜான் உட்காந்துருக்காரு. எஸ்தர் கிட்ட கேட்கறாரு, பிரெண்டாவோட அப்பா நீ தான் கீழே தள்ளி விட்ட அப்படின்னு சொல்றாரு. அது உண்மையா அப்படின்னு கேட்கறாரு. இல்ல அப்பா, அவளாதான் கீழே விழுந்துட்டா அப்படின்னு ரொம்ப பாவமா சொல்றா எஸ்தர். அது உண்மையா அப்படின்னு கேட் மேக்ஸ் கிட்ட கேக்குறாங்க. ஆமா, அவளாதான் கீழே விழுந்துட்டா அப்படின்னு மேக்ஸ் போய் சொல்றா. எனக்கு என்னவோ இது நம்புற மாதிரி இல்ல அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு உட்காந்துடுறாங்க கேட். இந்த நேரத்துல டேனியல், இவ ஏன் இப்படி இருக்கா, இவ ஏன் இப்படி சாப்பிடுறா அப்படி இப்படின்னு ஏதோ கலாய்க்க ஜானும் கேட்டும் ஒழுங்கா எஸ்தர் கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்றாங்க. என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு ஏந்திரிச்சு போயிடுறான். இவனை நான் எப்படி டீல் பண்றேன் பாருன்னு ஏஞ்சி போயிட்டு ஜான் ஏதாவது பெருசா பண்ணுவாருன்னு பார்த்தா ஒன்னும் பண்ணல. போய் ட்ரீ ஹவுஸை லாக் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் கேர்ள்ஸ் டே அவுட் அப்படின்ற மாதிரி 3 பேரும் ஷாப்பிங் போறாங்க. யாருன்னா கேட், மேக்ஸ் அண்ட் எஸ்தர் 3 பேரும் ஷாப்பிங் போறாங்க. நம்ம சிஸ்டர் அபிகேல் கால் பண்றாங்க. எப்படி இருக்கு, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு நல்லா விசாரிக்கிறாங்க. சிஸ்டர் பேசுறாங்க. பேசுறியா அப்படின்னு போன் கொடுக்குறாங்க. எஸ்தர் இல்ல நான் பேசல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹெசிடேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கேட்டு ஒரு மாதிரியா சமாளிச்சு சிஸ்டர் அபிகேலோட பேச கண்டினியூ பண்றாங்க. எப்படி போயிட்டு இருக்கு எல்லாம் எஸ்தரோட அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க அபிகேல். அதுக்கு உடனே கேட் வந்து இல்ல ஒரு மாதிரியா தான் போயிட்டு இருக்கு. போன வாரம் கூட ஒரு பொண்ணு ஸ்லைட்ல இருந்து கீழே விழுந்துட்டா. அவங்க அப்பா சொல்றாரு எஸ்தர் தான் தள்ளி விட்டா. ஆனா எஸ்தர் கிட்ட கேட்டா இல்ல நான் தள்ளி விடல அப்படின்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல எஸ்தர் வந்து மேக்ஸ் கிட்ட சொல்றா, உனக்கு தான் லிப் ரீடிங் தெரியும்ல, அவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்த்து சொல்லு அப்படின்றா. உடனே மேக்ஸ் கேட்ட குறுகுறுன்னு கவனிச்சுட்டு எஸ்தர் கிட்ட சொல்றா, அவங்க உன்னை பத்தி தான் பேசுறாங்க, நீ பிரெண்டாவை கீழே தள்ளி விட்டால அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு மேக்ஸ் எஸ்தர் கிட்ட சொல்றா. ஓ நோ அப்படின்னு ஷாக் ஆகுறா எஸ்தர். அன்னைக்கு நைட்டு ஷாப் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் அரேஞ்ச் பண்றாங்க கேட். அந்த நேரம் யாரோ சூப்பரா பியானோ வாசிக்கிறது கேக்குது. யாராது அப்படின்னு சொல்லிட்டு கேட் போய் பாக்குறாங்க. பார்த்தா எஸ்தர். ஓ மை காட் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கேட்டுக்கு. எஸ்தர் வாசிச்சு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. வாசிச்சு முடிச்சதும் நீ உனக்கு வாசிக்க தெரியாதுன்னு இல்ல சொன்ன அப்படின்னு எஸ்தர் கிட்ட கேக்குறாங்க. நான் எப்ப சொன்ன வாசிக்க தெரியாதுன்னு? நீங்க சொல்லித்தரேன்னு சொன்னீங்க, நான் ஓகே சொல்லிட்டேன், அவ்வளவுதானே அப்படின்னு சொல்றா எஸ்தர். அப்படி சொன்னதோட இல்லாம உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு பையன், காதும் கேட்காம வாயும் பேச முடியாத ஒரு பொண்ணு, உங்களுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும், அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. உடனே கேட் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதை காதுலயே வாங்காம கிளம்பி போய்கிட்டே இருக்கா. ஒரு நிமிஷம் கேட்டுக்கு ஒண்ணுமே புரியல. அன்னைக்கு நைட்டு இதை பத்தி கேட் ஜான் கிட்ட சொல்றாங்க. ஜான் உடனே அவ சின்ன பொண்ணு தானே, கொஞ்சம் அவளுக்கு டைம் கொடு அப்படின்னு சொல்றாரு. இல்ல அவ உங்ககிட்ட ரொம்ப ஸ்வீட்டா நடந்துக்கிறா, என்கிட்ட ரொம்பவே வேற மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு நீ சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ற அப்படின்னு ஜான் சொல்றாரு கேட் கிட்ட. எது சின்ன சின்ன விஷயம், நீங்களும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் பார்க்ல பேசுனீங்களே அதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா அப்படின்னு உடனே அப்படி இப்படின்னு பெருசா வாக்குவாதம் வருது கேட்டுக்கும் ஜானுக்கும். இதை பக்கத்து ரூம்ல இருந்து கேட்ட எஸ்தருக்கு அவ்வளோ சந்தோஷம். அடுத்த நாள் காலையில எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல யாரோ காலிங் பெல் இருக்கிறாங்க. நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சூப்பர் எந்துவா எஸ்தர் போய் கதை ஓபன் பண்றா. பார்த்தா சிஸ்டர் அபிகேல், நீங்க என்ன பண்றீங்க இங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அபிகேல், நான் முதல்ல உள்ள வரலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டர் அபிகேல், ஜான், கேட் 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க? சிஸ்டர் அபிகேல் சொல்றாங்க, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், எஸ்தரோட ரெக்கார்டை ப்ராப்பரா செக் பண்ணல அப்படின்னு. உடனே ஜான் சொல்றாரு, இல்லையே நீங்க தானே அவர் ரெக்கார்ட் கிளீனா இருக்கு, அவர் ரொம்ப நல்லவா அப்படி இப்படின்னு சொன்னீங்க. உடனே கேட் சொல்றாங்க, அவங்க முதல் முடிக்கட்டும். அப்புறம் சிஸ்டர் அபிகேல் கண்டினியூ பண்றாங்க. இல்ல 2 பேர் சண்டை போடுறாங்க, அந்த இடத்துல எஸ்தர் இருக்கா. ஒரு பொண்ணு திருடிட்டா, அந்த இடத்துலயும் எஸ்தர் இருக்கா. ஒரு பையன் கையில சிசர்ஸ் வச்சுட்டு கீழே விழுந்துட்டா, அவனோட வாயில அது குத்திக்கிச்சு, அந்த இடத்துலயும் எஸ்தர் இருக்கா. இதுக்கு முன்னாடி அவளை அடாப்ட் பண்ண ஃபேமிலி தீ விபத்துல மாட்டிக்கிட்டாங்க, எல்லாரும் இறந்துட்டாங்க, அவன் மட்டும் தப்பிச்சிருக்கா. இன்ன வரைக்கும் யாராவது தீ விபத்துக்கு காரணம்னு கண்டுபிடிக்கவே முடியல. சோ நீங்க சொன்னதை வச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எஸ்தரா தான் இருப்பாளோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் அபிகேல் சொல்றாங்க. உடனே ஜான், ரொம்ப ஓவரா யோசிக்காதீங்க, நம்ம வந்து டீல் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு 9 வயசு குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு குருட்டுத்தனமா நம்புறாரு ஜான். இது சொன்னதும் கேட்டுக்கு சுத்தமா பொறுக்கவே முடியல. உடனே ஜான், இப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கிற அப்படின்னு. அவன் நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறோம். ஓகே, நம்ம அவளை டாக்டர் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு ஜானும் ஒத்துக்கிட்டார். இதை எல்லாத்தையும் தள்ளி நின்று கேட்டுட்டு இருக்கா எஸ்தர். கேட்டுட்டு போய் மேக்ஸ் கிட்ட சொல்றான், இங்க ஒரு லேடி வந்திருக்காங்க, அவங்க ரொம்ப மோசமான லேடி, அவங்க என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போக பாக்குறாங்க அப்படின்னு. மேக்ஸ் பயந்துடுறா. அந்த லேடியை இனிமேட்டு இங்க வர விடாம பண்ணிடலாமா, நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு மேக்ஸ் கிட்ட கேக்குறா எஸ்தர். மேக்ஸும் ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். 2 பேரும் கராஜுக்கு போறாங்க. கராஜுக்கு போயிட்டு எஸ்தர் மேக்ஸ் கிட்ட சொல்றா, நீ வந்து அந்த ட்ரீ ஹவுஸோட கீயை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை டைவர்ட் பண்ணிட்டு ஒரு சுத்தியல் எடுத்துக்கிறாங்க. அங்க இருந்து 2 பேரும் குறுக்கு வழியில போயிட்டு ஒரு பிரிட்ஜ் கிட்ட நின்னுறாங்க. சிஸ்டர் அபிகேலோட வண்டிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்தர் மேக்ஸ் கிட்ட சொல்றா, அவங்க வண்டி வரும், நீங்க ஆப்போசிட்ல போய் நில்லு, அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்க ஏதாவது பண்ணிடலாம், இனிமேட்டு அவங்க வரவே மாட்டாங்க அப்படின்னு மேக்ஸ் கிட்ட சொல்றா. வண்டி வேகமா வரத பார்த்த எஸ்தர் மேக்ஸை பிடிச்சி தள்ளி விட்டுடுறா. மேக்ஸ் நடு ரோட்ல விழுந்துடுறா. இதை டக்குன்னு பார்த்த சிஸ்டர் கண்ட்ரோல்ல இருந்து ஒரு மரத்துல போய் முட்டிடுறாங்க. கார்ல இருந்து சிஸ்டர் இறங்கி வராங்க. மேக்ஸ், நீ என்ன பண்ற, அடிக்கடி ஏதாவது பண்ணிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு விசாரிக்கிறாங்க. அந்த நேரத்துல பின்னாடி இருந்து எஸ்தர் வந்து சுத்தியில வச்சு பலமா அடிச்சிடுறா. இதை பார்த்து மேக்ஸ் பயந்து போய் அழ ஆரம்பிச்சிடுறா. இதை பார்த்த எஸ்தர், முதல்ல அழுகிறது நிப்பாட்டு, ஒரு காலப்படி நம்ம அந்த பக்கம் தூக்கிட்டு போய் போட்டுடலாம் அப்படின்னு எஸ்தர் மேக்ஸை மிரட்டுறா. சிஸ்டர் அபிகேல் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட எஸ்தர் சுத்தியில வச்சு அடின்னு அடிச்சு அவங்கள கொன்னுடுறா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன இவ இப்படி இருக்கா பயந்து போயிடுறா. அதுக்கப்புறம் எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ட்ரீ ஹவுஸ்ல போய் மறைச்சு வைக்கிறாங்க. மேக்ஸ் சொல்றா எஸ்தர் கிட்ட, நீ என்ன சீட் பண்ணிட்ட, இங்க பாரு நான் கொலை பண்ணிட்டேன், நீயும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணிருக்க, எனக்கு என்ன தண்டனை கிடைக்குதோ உனக்கும் சரிக்கு சமமா அதே தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பயமுறுத்திட்டு, இங்க பாரு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸும் பண்றா எஸ்தர். அதுக்கப்புறம் ட்ரீ ஹவுஸ்ல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போறத டேனியல் தண்ணி நின்று பாக்குறான்.
டேனியல் பாத்துட்டத எஸ்தரும் பாத்துடுறா. அன்னைக்கு நைட்டு டேனியல் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கத்தியை வச்சு நின்றுட்டு இருக்கா எஸ்தர். டக்குன்னு முழிச்சு பார்த்துட்டு டேனியல் பயந்துடுறான். நீங்க ட்ரீ ஹவுஸ்ல என்ன பார்த்த சொல்லு அப்படின்னு எஸ்தர் பயமுறுத்துறான். நான் எதுவும் பார்க்கல, நீங்க ட்ரீ ஹவுஸ்ல இருந்து கிளம்பி போனீங்க, அதை மட்டும் தான் பார்த்தேன். இதை ஏதாவது அம்மா அப்பா கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். டேனியல் பயந்துட்டு பயத்துல அங்கேயே பாத்ரூம் போயிடுறான். அடுத்த நாள் காலையில சொல்லி வச்ச மாதிரி கேட்டும் ஜானும் எஸ்தரை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் வந்து எஸ்தர் கிட்ட பேசி முடிச்சுட்டு ஜானையும் கேட்டையும் ரூம்குள்ள கூப்பிடுறாங்க. டாக்டர் கேட் கிட்ட சொல்றாங்க, எஸ்தர் ரொம்பவே நார்மலா இருக்கிறான், நீங்க தான் உங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவகிட்ட காமிக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. நான் அவகிட்ட ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணுமே காமிக்கலையே அப்படின்னு கேட்டு சொல்றாங்க. இந்த நேரத்துல எஸ்தர் ரெஸ்ட் ரூமுக்கு போறா. ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு கத்துன்னு கத்துறா, ஒரு மாதிரி நடந்துக்கிறா. நமக்கே அவ பண்றத பார்த்து யாரா இவ அப்படின்னு யோசிக்க தோணுது. கவுன்சிலிங் முடிச்சுட்டு 3 பேரும் வீடு வந்து இறங்குறாங்க. கொஞ்சம் சிடுசிடு தான் வந்து இறங்குறாங்க. வந்து இறங்கின கையோட கேட்டுக்கு ஒரு கால் வருது. எங்கிருந்து வந்திருக்கு? ஆர்ஃபனேஜ்ல இருந்து ஒரு சிஸ்டர் பண்ணிருக்காங்க. அவங்க கேக்குறாங்க, நேத்து சிஸ்டர் அபிகேல் உங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்கல்ல, அவங்க ஏதாவது சொன்னாங்களா? அவங்க இன்னும் ஆர்ஃபனேஜுக்கு திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கேட்டுக்கு ஒரே ஷாக். அன்னைக்கு நைட்டே அவங்க வீட்டு பக்கத்துல இருந்து சிஸ்டர் அபிகேலோட டெட் பாடியை ரெக்கவர் பண்றாங்க. ரெக்கவர் பண்ணிட்டு போலீஸ் வந்து ஜானியும் கேட்டையும் விசாரிக்கிறாங்க. கேட்டுக்கு ஆல்ரெடி டவுட் வந்தாச்சு, ஒருவேளை இதெல்லாம் பண்றது நம்ம எஸ்தரா இருக்குமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் எஸ்தர் அவளோட ரூம்ல பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாக்குறா. அது நார்மல் லைட்ல ஒரு மாதிரியும் ஹாலஜன் லைட்ல வேற மாதிரியும் தெரியுது. நமக்கு எப்படி தோணும்னா, ஒருவேளை அவ பண்ண கிரைம்ஸ் எல்லாம் தான் உள்ள வச்சு வரைஞ்சிருக்காளோன்னு தோணுது. அதே நேரத்துல அந்த பக்கம் கேட் ஒரு சில விஷயம் எல்லாம் கூகுள் பண்றாங்க. என்ன கூகுள் பண்றாங்கன்னா, கேரக்டர் டிஸ்டர்ப்ட் சில்ட்ரன், பர்சனாலிட்டி டிசார்டர் சில்ட்ரன், இதெல்லாம் கூகுள் பண்ணிட்டு ஜான் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்றாங்க. ஒருவேளை அபிகேல் நம்ம கிட்ட சொல்ல வந்தது இதுவா தான் இருக்குமோ அப்படின்னு கேட்டு ஜான் கிட்ட சொல்றாங்க. ஜான், நீ ரொம்ப ஓவரா யோசிக்கிற அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கேட், எனக்கு வர டவுட்டே யாருக்கும் வர மாட்டுது. ஒருவேளை நான் சொல்றதுதான் உண்மையா இருந்துட்டு அடுத்து யாருக்காவது ஆபத்து வந்ததுன்னா, அது நம்ம குழந்தைங்களா இருந்ததுன்னா உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு கேட் ரொம்ப பயத்தோட பரபரப்பா இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப கூலா இருக்காரு டேனியல். ஐயோ ராமா, இவன் ஏன் இப்ப பார் பொங்கல் தின்ன மாதிரியே இருக்கான், சரி விடு நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு எஸ்தரோட பாஸ்ட் என்னவா இருக்கும்னு தேடுறதுக்கு கிளம்பிட்டாங்க நம்ம கேட். அடுத்த நாள் காலையில என்னாவது, ஜான் சிரிச்ச முகத்தோட எஸ்தரை போய் எழுப்புறாரு. இன்னைக்கு டென்டல் அப்பாயின்மெண்ட் இருக்கு, சீக்கிரம் கிளம்பு அப்படின்றாரு. எஸ்தர், எனக்கு போக வேணாம் அப்படிங்கிறாரு. ஏன், உனக்கு பயமா இருக்கா? இல்ல பயமா இல்ல, எனக்கு போக வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்தர் சொல்றா. சரி ஓகே, எனக்கு கீழே கொஞ்சம் வேலை இருக்கு, நீ என்ன பக்கத்துல உட்காந்து டிராயிங் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜான் எஸ்தர் கிட்ட சொல்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே அந்த பக்கம் என்ன நடக்குது, கேட் வந்து டேனியலும் மேக்ஸும் ஸ்கூல்ல போய் இறக்கி விட போறாங்க. அங்க போயிட்டு இறக்கி விடும்போது கேட் டேனியல் கிட்டயும் மேக்ஸ் கிட்டயும் கேக்குறாங்க, எஸ்தர் எப்படி உங்க கூட நல்லா செட் ஆயிட்டாளா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னு டேனியல் சொல்றான். மேக்ஸும் ஒரு மாதிரி முழிக்குது. அதுக்கப்புறம் கேட் திரும்ப கேக்குறாங்க, அவ இது வரைக்கும் ஏதாவது பண்ணக்கூடாது பண்ணாலா, உங்களை ஏதாவது பயமுறுத்தினாலா, ஹர்ட் பண்ணாலா? இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு ரெண்டுமே போய் சொல்லுதுங்க. அப்படியே இந்த பக்கம் அப்பாவும் எஸ்தரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஜான் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காரு, எஸ்தர் பக்கத்துல டிராயிங் பண்ணிட்டு இருக்கா. நம்ம 2 பேரும் தனியா இருக்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் டேட் எனக்கு கிடைச்சிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு டேட் கிடைப்பாங்கன்னு நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு எஸ்தர் சொல்றா. அப்படியா, அம்மாவும் கூட தான் இல்ல அப்படின்னு ஜான் சொல்றாரு. நான் அடாப்டட் சைல்டு தானே, அம்மாக்கு என்ன அவ்வளவா பிடிக்கல. உடனே ஜான், இல்ல அப்படிலாம் கிடையாது, டேனியலும் மேக்ஸும் எப்படியோ அதே மாதிரிதான் நீயும் எங்களுக்கு, நீ வேணா அம்மாக்கு பிடிச்சது ஏதாவது பண்ணி பாரு அப்படின்னு ஜான் சொல்றாரு. ஓ சிறப்பா பண்ணிடலாமே அப்படின்னு வில்லத்தனமா சிரிக்கிறா எஸ்தர். அன்னைக்கு நைட் என்ன நடக்குது, கேட் கிச்சனை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்தர் வந்துட்டு, மாம் உங்களுக்கு நான் சூப்பர் சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் ஒயிட் ரோசஸ் கொடுக்குறா. ஒயிட் ரோசஸ் தானே அப்படின்னாங்க. இல்ல, அது வந்து ஜெசிகா ஞாபகமா ஜெசிகாவோட அஸ்தியை போட்டு வளர்க்கப்பட்ட பூச்செடி. கேட்டுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. எஸ்தர் நீ என்ன பண்ணிட்ட, நீ ஏன் இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்பட்டு அந்த பூவெல்லாம் வாங்குறாங்க. என் கைய விடுங்க, எனக்கு கை வலிக்குது, என் கைய விடுங்க விடுங்க அப்படின்னு ஒண்ணுமே பண்ணல கேட். இருந்தாலும் பெருசா சீன் போட்டு ஓடி போறா எஸ்தர். இதெல்லாம் பார்த்துட்டு ஜான் ஓடி வராரு. சாரி, என்னோட மிஸ்டேக் தான், நான் தான் உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஏதாவது பண்ண சொன்னா அவ இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்றாரு ஜான். அதுக்கு கேட், இல்ல ஜான், அவளுக்கு தெரியும் எனக்கு இந்த பூச்செடி எவ்வளவு இஷ்டம், இந்த பூச்செடியோட ஸ்டோரி என்ன எல்லாமே தெரியும் ஜான், அவளுக்கு அவ வேணும்ட்டே பண்ணிருக்கா ஜான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க கேட். அன்னைக்கு நைட் என்ன நடக்குது, அதான் பெருசா சீன் போட்டு ஓடுனால அவ ஜானோட கராஜுக்கு போயிட்டு அவ கைய பயங்கரமா உடைச்சுக்கிறா. நைட் எல்லாம் கத்திட்டு இருக்கா, அப்பா எனக்கு கை வலிக்குது அப்பா அப்படின்னு கத்திட்டு இருக்கா. ஜான் வந்து பாக்குறாரு, ஓ இவ்வளவு மோசமா இருக்கா, சரிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு எஸ்தர் ஜான் கேட்டோட ரூம்லயே படுத்துக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு கேட் வராங்க. அவ கை எவ்வளவு மோசமா உடஞ்சிருக்கு தெரியுமா அப்படின்னு ஜான் கேட் கிட்ட சொல்றாங்க. நான் ஒன்னும் அவ்வளவு மோசமா பிடிக்கலையே, நான் பிடிச்சதுல கண்டிப்பா கை உடஞ்சிருக்காது அப்படின்னு கேட் சொல்றாங்க. என்னவோ அவன் நைட் இங்க படுக்க போறான், நீ கீழே போய் படுத்துக்கோ அப்படின்னு ஜான் கேட்ட அனுப்பிச்சு விட்டுடுறாரு. கேட் என்னடா இது அப்படின்னு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்காங்க. போய் 2 ஒயின் பாட்டில் வாங்கிட்டு வராங்க. ஒரு ஒயின் பாட்டில் ஓபன் பண்றாங்க. என்ன யோசிச்சாங்களோ தெரியல, அந்த ஒயினை வந்து சிங்க்ல கொட்டிடுறாங்க. அடுத்த நாள் காலையில என்ன ஆகுது, வழக்கம் போல கேட் டேனியலையும் மேக்ஸையும் ஸ்கூல்ல டிராப் பண்றதுக்காக கூட்டு போறாங்க. டேனியல் கீழே ஏதோ புக்கை போட்டுடுறான், அதை எடுத்து கொடுக்கறதுக்காக கேட் இறங்கி போடுறாங்க. இந்த நேரத்துல எஸ்தர் ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டுறா. வண்டியில மேக்ஸ் மட்டும் தான் இருக்கா. வண்டி ரிவர்ஸ்ல போகுது. கேட் அதை பார்த்துட்டு ஓடுறாங்க. பெருசா எதுவும் நடக்கல. அங்க இருக்கிற ஸ்னோல வண்டி இடிச்சு நின்றுது. அன்னைக்கு ஈவினிங் வழக்கம் போல ஜான் கூட்டுறா பஞ்சாயத்து அப்படின்னு உட்காந்துருக்காரு. யாரெல்லாம் இருக்கா பஞ்சாயத்துல, ஜான் இருக்காரு. ஆப்வியஸ்லி காலையில நடந்த இன்சிடென்ட்
இன்சிடென்ட்காக கேட் இருக்காங்க. அதுக்கப்புறம் கேட் ரெகுலரா கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ற டாக்டர் இருக்காங்க. கேட் ரெகுலரா கவுன்சிலிங் போறாங்களே, ஏன் போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்ன இன்சிடென்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட் வந்து குடிப்பழக்கத்துக்கு செமையா அடிமையா இருந்தாங்க. அந்த நேரத்துல ஒரு நாள் ஃபுல்லா குடிச்சிட்டு டோட்டல் ஃபிளாட். அந்த நேரத்துல ஃப்ரோசன் லேக்ல நம்ம மேக்ஸ் விளையாண்டுட்டு இருக்க தவறி லேக்குள்ள விழுந்துட்டா. ஆல்மோஸ்ட் மூழ்கிற நிலைமை ஆயிடுச்சு. அப்ப ஜான் தான் வந்து மேக்ஸ காப்பாத்திருக்காரு. ஜான் இல்லனா மேக்ஸ் இன்னும் உயிரோடவே இருந்திருக்க மாட்டா. இதுதான் அந்த ஸ்டோரி. இதனாலதான் அவங்க ரெகுலரா கவுன்சிலிங் போக ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, கதைக்கு வருவோம். கேட்டு ஜான் கிட்டயும் டாக்டர் கிட்டயும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. காலையில ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு தான் இறங்கினேன். என் மேல எந்த தப்பும் கிடையாது. இது கண்டிப்பா எஸ்தர் பண்ண வேலை தான் அப்படின்னு பரபரப்பா சொல்றாங்க. உடனே டாக்டர் ரொம்ப கூலா சொல்றாங்க, மேக்ஸ் எஸ்தர் பண்ணதா எதுவுமே சொல்லலையே அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இது ஒன்னும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது மேக்ஸ் எஸ்தரை காப்பாத்துறது. நீ எஸ்தரை பிளேம் பண்றது கூட இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. உடனே ஜான் வந்து ஒரு வைன் பாட்டில் எடுத்து வைக்கிறாரு. ஆக்சுவலா இதுதான் காரணம் காலையில் நடந்த இன்சிடென்ட்க்கு அப்படின்னு காமிக்கிறாரு. இது எனக்கு கேர்ள்ஸ் தான் கொண்டாந்து கொடுத்தாங்க. கேர்ள்ஸா? யார், எஸ்தரா அப்படின்னு கேட்கிறாங்க. பதிலுக்கு ஜான், ஆமா, ஏன் உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கிறாரு. இங்க பாரு, நான் நேற்றுக்கு 2 வைன் பாட்டில் வாங்கினேன். எனக்கு ரொம்பவே குடிக்கணும் போல இருந்தது. ஒரு பாட்டில் ஓபன் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் குடிக்கிற நிலைமைக்கு போயிட்டேன். கடைசி நேரத்தில் என்னையே நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த பாட்டில் ஃபுல்லா நான் சிங்க்ல கொட்டிட்டேன். இதுதான் நடந்தது, நான் குடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஜான் உடனே, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, உனக்கு நான் 1 வீக் டைம் தரேன், ஒழுங்கா அந்த ரீஹாப் சென்டர்ல போய் ஜாயின் பண்ணு அப்படின்னு கேட்ட வார்ன் பண்றாரு. ஐயோ ராமா, என்ன ஏன் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கேட்டுக்கு இந்த டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்கு. தள்ளி நின்று பார்த்துட்டு இருக்குது மேக்ஸ். மேக்ஸ் பின்னாடியே வந்து எஸ்தர் வந்து பயமுறுத்துது. என்னன்னு, ஏதாவது வாய திறந்த உங்க அம்மாவையும் அப்பாவையும் கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு எஸ்தர் மேக்ஸ மிரட்டுறா. அன்னைக்கு நைட்டு டேனியலுக்கு ஞானோதயம் எங்கேருந்து வந்ததோ தெரியல. ஓகே, எஸ்தர் என்ன பண்ணிட்டு இருக்கா, பாட்டு பாடிட்டு இருக்கா. ஓகே, இப்ப நான் போய் மேக்ஸை காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் ரூமுக்கு போறான். மேக்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கா, பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரத்துல டேனியல் வந்து கேட்கறான், இன்னைக்கு காலைல நடந்த கார் ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் எஸ்தரா அப்படின்னு கேட்கறான். மேக்ஸும் ஆமா அப்படின்னு சொல்றான். அப்படியே நீ அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருந்தா அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்பாங்கல்ல அப்படின்னு டேனியல் கேட்கறான். இல்ல, அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு மேக்ஸ் சொல்றான். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு டேனியல் கேட்கறான். உடனே மேக்ஸ் வந்து ஒரு சில டிராயிங்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட காமிக்கிறான். அந்த டிராயிங்ஸ் என்ன டிராயிங்ஸ், எஸ்தர் பிரெண்டாவை ஸ்லைட்ல இருந்து கீழே தள்ளி விட்டதும் சிஸ்டர் அபிகேலை கொலை பண்ணதும் அழகா கிளியரா வரைஞ்சு வச்சிருக்கான் மேக்ஸ். என்னது, சிஸ்டர் அபிகேலை எஸ்தர் கொலை பண்ணாலா? அப்ப அந்த எவிடன்ஸ் எல்லாம் தான் அந்த ட்ரீ ஹவுஸ்ல லாக் பண்ணி வச்சிருக்காளா அப்படின்னு கேட்கறான். ஆமான்னு சொல்றான் மேக்ஸ். சரி, நீ எதுவும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது எஸ்தர் கதவுக்கு வெளியில நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்க. உடனே கேட் பிளான் போடுறாங்க, இவங்க கூட வேலைக்கே ஆகாது, ஒழுங்கா குழந்தைங்களை தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் ரூமுக்கு போறாங்க. மேக்ஸை தூக்கும் போது டக்குன்னு லைட் ஆன் ஆகுது. யாருன்னு பார்த்தா எஸ்தர். நீ என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா, அவளே எதுக்கு எழுப்புறீங்க அப்படின்னு எஸ்தர் கேட் கிட்ட கேக்குறா. அது உனக்கு தேவையில்லாத விஷயம், ஒழுங்கா ஒரு ரூமுக்கு போ அப்படின்னு எஸ்தரை கேட் வார்ன் பண்றாங்க. உடனே எஸ்தர் சொல்றா, என்ன ஃபேமிலி உங்களுது, உங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு சீட்டிங் ஹஸ்பண்ட், நீங்க குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தீங்க, ஆல்மோஸ்ட் நீங்க மேக்ஸ கொன்னுட்டீங்க, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டு ஒரு சந்தேகத்துல கேக்குறாங்க. உடனே எஸ்தர் வந்து கேட்டோட டைரி எடுத்து காமிக்கிறா. அதை கேட்டு டக்குன்னு புடுங்கிட்டு சொல்றாங்க, மரியாதையா சொல்றேன், ஒரு ரூமுக்கு போயிடு, ஏன் இல்லன்னா என்ன அடிப்பீங்களா அப்படின்னு எஸ்தர் திமிர்த்தனமா கேக்குறா. அடுத்த நாள் காலையில இவ்ளோ விஷயம் பரபரப்பா போயிட்டு இருக்கும் போது எதுவுமே இல்லாத மாதிரி ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் ரொம்ப கூலா எதுவுமே நடக்காத மாதிரி இருக்காங்க. யார் அது? நம்ம கேட்டோட மாமியார். அவங்க சோஃபால உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்காங்க. கேட் ஒரு பக்கம் போறாங்க, டேனியல் ஒரு பக்கம் போறான். கேட் எங்க போறாங்க, அந்த ஆர்ஃபனேஜ்க்கே ஃபோன் பண்ணிட்டு எஸ்தர் பத்தி விசாரிக்கிறாங்க. எஸ்தரோட பாஸ்ட் பத்தி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, எங்க இருந்து வந்திருக்கா, அவ யாரு, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அந்த ஆர்ஃபனேஜ்ல அவளை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. அதுக்கப்புறம் கேட் எஸ்தரோட ரூமுக்கு போறாங்க. அவ அடிக்கடி ஒரு பைபிள் வச்சு சுத்திட்டு இருப்பாளே, அந்த பைபிள்ல கூட அன்னைக்கு ஒரு போட்டோ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைபிளை தேடுறாங்க. கேட்டுக்கு பைபிள் கிடைக்குது. அந்த பைபிளுக்குள்ள பார்த்தா ஏகப்பட்ட போட்டோஸ், எல்லாமே ஆம்பளைங்க போட்டோஸ். பைபிளோட லாஸ்ட் பேஜ்ல பாக்குறாங்க, அதுல ஒரு இன்ஸ்டியூட் பேர் இருக்கு. அந்த இன்ஸ்டியூட்டை கூகுள் பண்றாங்க, அதுல அவங்களுக்கு ஒரு போன் நம்பர் கிடைக்குது. உடனே அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணு அடாப்ட் பண்ணிருக்கேன், அவங்க இனிஷியலா அங்கிருந்து வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வந்துட்டு, சாரி மேடம், அது இங்க இருந்து இருக்காது அப்படின்னு ஆப்போசிட்ல அந்த பர்சன் சொல்றாரு. நான் இன்னும் பேரே சொல்லலையே அப்படின்னு கேட்டு சொல்றாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த பர்சன் சொல்றாரு, அது தேவைப்படாது மேடம், ஏன்னா இது ஆர்ஃபனேஜ் கிடையாது, இது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் ஓகே, போட்டோ அனுப்புங்க, நான் கொஞ்சம் செக் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கேட்டும் எஸ்தரோட போட்டோவை அனுப்பிச்சிடுறாங்க. கேட் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது டேனியல் எங்கேயோ கிளம்பி போனான்ல, அவன் எங்க போனா, அவன் எவிடன்ஸ் ஏதாவது இருக்குதான்னு பாக்கிறதுக்கு ட்ரீ ஹவுஸ்க்கு போனான். அங்க உள்ள போய் எவிடன்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கா. அப்ப எஸ்தர் உள்ள வரா. என்ன இதுதானே தேடிட்டு இருக்க, இது இருக்க கூடாதுல்ல, இது இருந்ததுன்னா நான் எவ்வளவு மாட்டுவேனோ அதே அளவுக்கு மேக்ஸும் மாட்டுவா, ஏன்னா அவளும் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. அப்படியே அந்த எவிடன்ஸை கொளுத்துற சாக்குல அந்த ட்ரீ ஹவுஸ் ஃபுல்லா நெருப்பு வச்சிடுறா. டேனியல் உள்ள மாட்டிக்கிறான். எஸ்தர் எஸ்கேப் ஆயிடுறா. டேனியல் அப்படி இப்படின்னு ஏதோ சமாளிச்சு வெளியே குதிச்சிடுறான். பலமா அடிபட்டுடுது. டேனியல் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்றத பார்த்துட்டு எஸ்தர் ஒரு பெரிய கலை தூக்கிட்டு வரா டேனியல் மேல போடுறதுக்கு. பின்னாடி இருந்து மேக்ஸ் வந்து எஸ்தரை தள்ளி விட்டுடுறா. இந்த ட்ரீ ஹவுஸ் பத்திக்கிட்டு எரியறத தூரத்துல இருந்து பார்த்த கேட் ஓடி வராங்க. ஓடி வந்து டேனியலை பாக்குறாங்க, கூட எஸ்தர் இருக்கிறதையும் பாக்குறாங்க. டேனியலை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க, ஐசியூலையும் சித்திடுறாங்க. எஸ்தர் ரொம்ப பாவமா மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. கேட்டுக்கு கிளியரா தெரியும் இது எல்லாமே எஸ்தரோட வேலையா தான் இருக்கும். ஆனா நம்ம சொன்னா யாருமே நம்ப
நம்ப போறது இல்ல. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து சொல்றாரு, ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணியாச்சு, ஆனா கழுத்துல மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, கழுத்தை மட்டும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே கேட் வந்து டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, அவனால என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? உடனே எஸ்தர் அப்படி பாக்குறா. டாக்டர் அதுக்கு சொல்றாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது, ஆனா அவனுக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கேட் வந்து ஜான் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அவன் இதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டியூட்ல இருந்திருக்கா, அந்த இன்ஸ்டியூட்க்கு நான் கால் பண்ணி கேட்டேன், அது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலாமா, அவ ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எப்படி தெரியும்? அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு ஜான் சொல்றாரு. உனக்கு தெரியுமா, அவளை எங்கேருந்து கூட்டிட்டு வந்தோமோ அந்த ஆர்ஃபனேஜ்க்கே தெரியாது அவ எங்கேருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல எஸ்தர் என்ன பண்ணிட்டு இருக்கா, டேனியல் பொழைச்சுக்கிட்டு நம்மளை பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுவானே, இதோ வந்துட்டேன் அப்படின்னு டேனியல் கிட்ட ஓடி போறா. கண்டிப்பா இவ டேனியல ஏதோ பண்ணதான் போறா அப்படின்னு சுதாரிச்ச மேக்ஸ் பின்னாடியே போறா. போய் பார்த்தா எஸ்தர் டேனியலோட ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து விட்டுட்டு ஒரு பில்லோ வச்சு ஃபேஸ் பிரஸ் பண்றா. டேனியலால மூச்சே விட முடியல. அப்புறம் மூச்சு விட முடியாம அப்படியே அன்கான்ஷியஸ் ஆயிட்டான். அப்பாடா சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இருந்த இடத்துலயே வச்சுட்டு கிளம்பிட்டா எஸ்தர். இது தள்ளி இருந்த பார்த்த மேக்ஸ் என்ன பண்றா, அப்படியே வேகமா பதட்டமா ஓடி போயிட்டு அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறா. அப்புறம் எல்லாரும் டாக்டர்ஸ், நர்ஸ், ஜான், கேட் எல்லாரும் அப்படியே ஓடுறாங்க டேனியலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு. அங்க போய் பார்த்தா டேனியல் அன்கான்ஷியஸா இருக்கான். அதை பார்த்து செம்மக்கும் வந்துட்டு கேட் போயிட்டு பல்லாரும் ஒரே அடி. வேற யார, எஸ்தரை தான். எஸ்தர் மறுபடியும் எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப பாவமா டாடி அப்படின்றா. நம்ம டாடி தான் ரொம்ப பாசக்கார டாடியாச்சு. எஸ்தரை புடிச்சுக்கிறாரு. எல்லாரும் கேட்டை தான் கண்ட்ரோல் பண்றாங்க. அதுக்கப்புறம் கேட்டுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறாங்க. கேட் அன்கான்ஷியஸ் ஆயிடுறாங்க. அந்த நேரத்துல கேட்டுக்கு ஒரு கால் வருது. எங்கிருந்து வருது, அந்த சார்னி இன்ஸ்டியூட், அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அங்க இருந்து கால் வருது. அதுக்கப்புறம் அப்படியே கேட் கண் முடிச்சு பாக்குறாங்க. பக்கத்துல ஜான் நிக்கிறாரு. ஜான், டேனியல் எப்படி இருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க. அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, அவன் சரியாயிடுவான், நீ இன்னைக்கு நைட் இங்க ஸ்டே பண்ணணும் டாக்டர் சொல்லிருக்காங்க, நான் அப்படியே மேக்ஸையும் எஸ்தரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு ஜான் சொல்றாரு. உடனே கேட் சொல்றாங்க, ஜான் ப்ளீஸ் எஸ்தரை மட்டும் மேக்ஸ் கிட்ட விட்டுடாத அப்படின்னு சொல்றா. பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணாம ஜான் கிளம்பிடுறாரு. அன்னைக்கு நைட் என்ன நடக்குது, ஜான் மேக்ஸை படுக்க வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் கீழே போயிட்டு கேட் வாங்கி வச்சிருந்தா இல்லையா ஒரு ஒயின் பாட்டில், அதை ஃபுல்லா குடிச்சு காலி பண்றாரு. அந்த நேரத்துல எஸ்தர் என்ன பண்ணிட்டு இருக்கா, கேட்டோட ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து அவளுக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணிட்டு சூப்பரா ரெடி ஆகுறா. எதுக்கு, ஃபுல்லா குடிச்சிட்டு ஒரு மாதிரியா உட்கார்ந்து ஜான் பக்கத்துல போய் உட்கார்றா. ஜான் எஸ்தர் பாட்டு கேட்கிறா, என்னது இது மூஞ்சில இவ்ளோ மேக்கப், இது என்னது இது கோலம் அப்படி இப்படின்னு ஏதோ கேட்கிறாரு. உடனே எஸ்தர் சொல்றா, இது வரைக்கும் டாடி டாடின்னு கூப்பிட்டு இருந்த எஸ்தர் இப்ப ஜான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஜான், நீ தானே சொன்ன உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு, ஐயோ நான் சொன்ன பிடிக்கும் வேற, மேக்ஸ் டேனியல் என்ன எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பிடிக்கும்னு சொன்னேன், நீ என்னது இது என்ன பண்ற, உனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு ஜான் கத்துறாரு. உடனே எஸ்தர் சொல்றா, இங்க பாரு ஜான், இந்த வீட்டுல உன்னை பத்தி யாருமே யோசிக்கிறது கிடையாது, உன்னை யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது, நீ என்ன ஃபீல் பண்ற என்ன யோசிக்கிற யாருக்குமே கவலை கிடையாது என்ன தவிர அப்படின்னதும் ஜான் ரொம்ப எமோஷனல் ஆகிறாரு. அந்த சிச்சுவேஷனை பயன்படுத்திட்டு இன்னும் க்ளோஸ் ஆக பாக்குறா எஸ்தர். இதை புரிஞ்சுக்கிட்ட ஜானுக்கு பயங்கரமா கோவம் வருது. கத்துறாரு, என்ன பண்ற எஸ்தர், உனக்கு என்ன ஆயிடுச்சு, உடனே நான் சிஸ்டருக்கு கால் பண்ண வேண்டி வரும், உன்னோட ஃபியூச்சர் இந்த வீட்டை பத்தி பேச வேண்டி வரும், நீ முதல்ல மேல உன் ரூமுக்கு போறியா அப்படின்னு கத்துறாரு. எஸ்தர் அழுதுகிட்டே ரூமுக்கு ஓடி போயிடுறா. இந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல் இருக்க கேட்டுக்கு ஒரு கால் வருது. எங்க இருந்து வருது, அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வருது. டாக்டர் கேக்குறாரு, நீங்க எனக்கு ஒரு பொண்ணோட பிக்சர் அனுப்பிச்சீங்களா, அந்த பொண்ணு பக்கத்துல இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, அவன் என் ஹஸ்பண்டோட வீட்டுல இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, உடனே உங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிட்டு உங்க ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு வெளியே போயிட்டு போலீஸ்க்கு கால் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல நீங்க வேற யாரையும் நினைச்சு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன், நான் அனுப்பிச்சது ஒரு 9 வயசு குழந்தையோட போட்டோ அப்படின்னு கேட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க, அந்த பேஷண்ட்க்கு வந்திருக்க வியாதி ஹைப்போபிட்யூட்ரிசம், அது ஒரு ரேர் ஹார்மோனல் டிசார்டர். அப்படின்னா அவங்களுக்கு பெருசா வளர்ச்சி இருக்காது, அவங்க எப்பவுமே குழந்தை மாதிரியே அவங்க ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அவளோட பேரு லீனா. அவன் 1976ல பிறந்தா எங்க ரெக்கார்ட் படி. அப்படின்னா அவளுக்கு இப்போ 33 வயசு ஆகுது. அவ இங்க இருக்கிற வரைக்கும் அவ்வளோ வயலண்டா இருந்திருக்கா. அவளை நாங்க கண்ட்ரோல் பண்றதுக்காகவே கட்டி போட்டு தான் வச்சிருந்தோம். அதனோட ஸ்கார்ஸ்லாம் கூட அவ கழுத்துலயும் கையிலயும் இருக்கும், நீங்க அதை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. கழுத்துலயும் கையிலயும் அவ எப்பயுமே ஒரு பேண்ட் தான் போட்டிருப்பா அப்படின்னு கேட்டு சொல்றாங்க. மேபி அந்த ஸ்கார்ஸ் எல்லாம் மறைக்கிறதுக்காக கூட அந்த பேண்ட் போட்டிருக்கலாம் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாரு. அவ இங்க இருக்கும்போது 7 பேரை கொலை பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக கொஞ்ச நாள் குழந்தை மாதிரியே நடந்துட்டு இருந்தா. இதை பார்த்து ரொம்ப பாவப்பட்டு இறக்கப்பட்டு எஸ்டோனியால இருந்து ஒரு ஃபேமிலி வந்து அவளை அடாப்ட் பண்ணி போனாங்க. அங்க போனதும் அவளை தத்தெடுத்த அப்பா கிட்டயே ஒரு மாதிரியா நடந்துக்க பார்த்திருக்கா. அது எதுவுமே வேலைக்கே ஆகல அப்படின்னு அந்த ஃபேமிலியவே கொளுத்திட்டு தப்பிச்சிருக்கா. அதுக்கப்புறம் அவ எங்க போனா என்ன ஆனா எதுவுமே எங்களால ட்ரேஸ் பண்ணவே முடியல அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாரு. கேட்டு அவசரமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போறாங்க. இதெல்லாம் டாக்டர் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் எஸ்தர் என்ன பண்ணிட்டு இருக்கா, மேக்கப் எல்லாத்தையும் கலைச்சிடுறா. அப்படி ஒரு மாதிரி அழுதுகிட்டு வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறா. கேட் கார்ல வேகமா வராங்க. வர வழி எல்லாம் ஜானுக்கு கால் பண்ணிக்கிட்டே வராங்க. ஜான் போன் சைலண்ட்ல இருக்கு. ஜான் போன் எடுக்கவே இல்லை. ஜான் என்னடா எஸ்தரை திட்டோமே அப்படின்னு எஸ்தரை தேடுறாரு. எஸ்தரை காணோம். ஜான் எஸ்தர் ரூம்ல இருக்க டிராயிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடுறாரு. அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அவளோட வயசுக்கு மீறின பெயிண்டிங்கா இருக்கு.
ஒரு சிலதெல்லாம் ரொம்பவே கொடூரமா இருக்கு. ஒருவேளை கேட் இவ்வளவு நாள் சொன்னதெல்லாம் உண்மையோ அப்படின்னு நினைச்சிட்டு கீழே போறாரு. கீழே போனவனே கரண்ட் போயிடுது. என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா எலக்ட்ரிக் பாக்ஸ் ஃபுல் எல்லாத்தையும் உடச்சு வச்சிருக்கா எஸ்தர். அப்படி திரும்பி பாக்குறாரு. எஸ்தர் கத்தி வச்சு ஜானை குத்திடுறா. ஜான் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அவ்வளவு கோவம் ஜான் மேல, அவளை ரிஜெக்ட் பண்ணதுனால. அவ குத்திக்கிட்டே இருக்கா ஜானை. இத மேக்ஸ் மேல இருந்து பாத்துடுறா. அவ ரூமுக்கு ஓடுறா. பின்னாடியே துரத்திக்கிட்டே போறா எஸ்தர். இந்த நேரத்துல கேட் வந்துடுறாங்க. ஆல்ரெடி ஜான் இறந்துட்டாங்க. ஜானோட டெட் பாடி பார்த்துட்டு பயங்கரமா அழுவுறாங்க. ஐயோ நான் சொன்னேனே கேட்டியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுவுறாங்க கேட். ஐயோ மேக்ஸ் இருந்தாலே மேக்ஸ்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸை தேடி ஓடுறாங்க கேட். மேக்ஸை ஒரு ரூமா தேடிக்கிட்டே இருக்காங்க கேட். இதை பார்த்த எஸ்தர் கீழே இருந்து கேட்டோட கையில ஷூட் பண்ணிடுறான். கேட் எஸ்தர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக விண்டோ வழியா வெளியே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த நேரம் மேக்ஸ் கார்டன்ல போய் ஒளிஞ்சுக்கலான்னு போற வழியில தொட்டி ஒண்ணு தவறி கீழே விழுந்துருது. அந்த சத்தத்தை கேட்டு எஸ்தர் கீழே வரா. மேக்ஸ கேட் மேல இருந்து பாத்துடுறாங்க. மேக்ஸ்க்கு சைகையிலேயே சொல்றாங்க நீ அங்கேயே இரு, நான் வரேன், சைலண்டா இரு அப்படின்னு மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க கேட். அந்த நேரம் எஸ்தரும் கார்டனுக்கு வந்துடுறா. மேக்ஸையும் பார்த்துட்டா. அவள் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி சுடுறா. ஆனா மேக்ஸ் ஓடிட்டா. இதை பார்த்துட்டு கேட்டுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. மேல இருந்து கண்ணாடியை உடைச்சிட்டு எஸ்தர் மேலேயே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கேட் மேக்ஸை தூட்டிட்டு தப்பிக்க பாக்குறாங்க. கேட் வீட்டுக்கு வர வழியிலேயே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அந்த நேரம் போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ் போய் பாக்குறாங்க. ஆனா விழுந்த இடத்துல எஸ்தரை காணும். எங்கடான்னு பார்த்தா அவ கேட் பின்னாடியே வந்துட்டு இருக்கா. இது சுதாரிச்ச கேட் பின்னாடி திரும்பி எஸ்தரை ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. ரெண்டு பேரும் சரிக்கு அந்த ஃப்ரோசன் லேக் மேலே விழுந்துடுறாங்க. எஸ்தர் கேட் மேல அவ்வளோ கோவம், அவளோட ஆக்ஷன்ஸ்லயே அது தெரியும், அவ்வளோ கோவம் காமிச்சிருப்பா. இந்த நேரத்துல மேக்ஸ்க்கு கன் கிடைக்குது. எப்படியாச்சும் எஸ்தர் ஷூட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்றா. எய்ம் மிஸ் ஆயிட்டு அந்த லேக் மேல ஷூட் பண்ணிடுறா. அந்த ஃப்ரோசன் லேக் மேல இருக்கிற அந்த லேயரும் உடைஞ்சிடுது. ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள போயிடுறாங்க. அப்பயும் செம்ம ஃபைட் நடக்குது. அதுக்கப்புறம் கேட் மட்டும் அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணி மேல வந்துடுறாங்க. மேல வர கேட்டோட காலை பிடிச்சிக்கிறா எஸ்தர். மம்மி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்ன கீழே விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு கேட்கிறா. ஆனா அவ பின்னாடி கையில கத்தி வச்சிருக்கா. நான் ஒன்னும் உன்னோட அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓத எஸ்தர் கழுத்தே உடைஞ்சிடுது. அவ்வளோ கோவம் கேட்டுக்கு. அப்படியே எஸ்தர் தண்ணிக்குள்ள போயிடுறா. கேட்டு மேக்ஸை தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. நல்லா இருக்குல்ல? இந்த படத்துல வர எல்லா கேரக்டரும் அவங்களோட வேலையை பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. முக்கியமா ரொம்பவே முக்கியமா எஸ்தரோட கேரக்டர். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். ஃபைண்ட் எக்ஸ். பை.